வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் ராஜ்குமார், பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எஸ், ஸோ இந்த ஷெடியூல் படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது வந்து why I feel have no one. எனக்கு யாருமே இல்லாதது போல் நான் ஃபீல் பண்ணுறேன். அதற்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, என்னை நம்பி வந்தவங்க இருக்கிறாங்க, நான் நம்பி போனவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஈவன் அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. பட் எனக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது எனக்காக யாருமே இல்லை. என்னை பார்த்துக்கிறதுக்கோ மீன்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட எனக்காக யாருமே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்குது. வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்களை நம்ம அதுக்கான ரீசன் என்ன, ப்ளஸ் அதை நம்ம எப்படி வந்து ஹவு டு ஓவர் கம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபீல் ஆஃப் ஃபெயில்டு ரிஜெக்டட் பை த லைஃப். என்னதான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருந்தாலும் கூட, ஒருவேளை லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகாத ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்டாக நீங்கள் இருந்தால், உங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கான டிமாண்ட் என்னவோ அந்த விஷயங்களை நீங்கள் உங்களால் பண்ண முடியாமல், சரி ஓகே பண்ண முடியல, சரி சாடு வீட்டிலே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான இன்ஃபீரியாரிட்டி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டெவலப் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு எமோஷனை உங்களால் வெளியில் சொல்லவும் முடியாது. அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை நம்ம சொல்லாமல் விடுறதுனால யாராலும் என்ன பண்ண முடியல, அதை வந்து கேட்கவும் முடியல. ஓகே, ஏதோ நம்ம வந்து இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம், வந்துட்டு இருக்கோம் அப்படின்னோடனே எல்லோரும் பார்த்துட்டு சரி ஓகே ஹீ ஆர் ஷீ இஸ் டூயிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும்னா, மனசு ஆக்சுவலாக வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லவே இல்லை. பட் சொல்லலைனாலும் கூட நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய எமோஷனை யாரும் என்னுடைய பாடி லாங்குவேஜை வச்சோ இல்லை என்ன அனலைஸ் பண்ணியோ புரிந்து கொள்வதற்கான ஆட்கள் என்பது என்னுடைய ஃபேமிலியில், என்னுடைய சுற்று வட்டாரத்தில், என்னுடைய சர்க்கிளில் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மனசுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஐ ஃபீல் ஐ ஹாவ் நோ ஒன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளுடைய மனது என்பது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, பரீடு பை த கமிட்மெண்ட். அதிகமான கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வரும்பொழுது அதிகமான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா? அப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஆட்கள் என்பது நம்ம கூட இல்லாத போது, ஓகே, எல்லாரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை தான் வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்களே தவிர, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறதையோ, அந்த விஷயங்களில் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து என்னையவே நான் பரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையோ யாருமே யோசிப்பது இல்லை. மேட்டர் என்னுடைய கஷ்டங்களை பற்றியோ, என்னுடைய துன்பங்களை பற்றியோ, எனக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியோ யாருமே ஒரி பண்ணிக்காத பொழுது கண்டிப்பாக நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஐ ஃபீல் நோ ஒன் அப்படிங்கிற மாதிரி தான், ஐ ஃபீல் ஐ ஹேவ் நோ ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு யாருமே இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ண முடியும். எஸ், அது தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் நடக்கலைனாலும் கூட நம்மளோட லைஃப்பில் பாஸ்ட்டில் நடந்த நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை வச்சு இயல்பாகவே நம்மளுடைய சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆளாக வளர்ந்துருக்கிறோங்கிறது எல்லாத்தையும் வச்சு நமக்குள்ள ஒருவேளை லோ செல்ஃப் எஸ்டீம் என்பது, அதாவது நம்மை பார்த்து நாமளே வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாக நினைக்கக்கூடிய, ஒரு மாதிரி இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை என்பது நமக்குள் இருந்தது என்று சொன்னால், இயல்பாகவே நம்ம லோவாக தான் நினச்சிக்கிட்டே இருப்போம் எப்பயுமே. அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டிங்கிறது நமக்குள்ளே இருக்கிறதாக, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கிறது நமக்குள்ளே இருக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், என்னால் வந்து வெளியில் அதை சொல்லவும் முடியாது. ஸோ தேட் என்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், எனக்காக யாருமே இல்லை என்று தான் நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீமும் வந்து இந்த மாதிரி யாருமே எனக்காக இல்லை என்று அந்த நினைப்பு என்பது வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஓகேவா? பாஸ்ட் ட்ராமா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? என்னதான் வந்து என்னுடைய ட்ராமா பற்றி என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட, அந்த விஷயத்துக்கு நமக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொல்லி மாண்டாலும் கூட, என்ன ஆறுதல் சொல்ல முடியுமோ எல்லாம் ஆறுதல் பண்ணிட்டேன், சொல்லியாச்சு. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போயாச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டி போயாச்சு, எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அந்த ட்ராமாவுக்கு உண்டான தேவையான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஓகே, எங்களுடைய கடமை முடிஞ்சதுப்பா, நீ நல்லா தானே இருக்கிற, நல்லபடியாக நீ ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னுடைய வேலையெல்லாம் நீ செஞ்சுட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டுருன்னு சொல்லிட்டு அனைவரும் அவங்களுடைய வேலைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இயல்பாக அவங்களுக்கான கமிட்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை எல்லாரும் பார்க்க போகிறது உண்டு இல்லையா? பட் அப்படி போகும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சாலும் அந்த ட்ராமா மூலமாக ஏற்பட்ட ஒரு காயம் என்பது என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது அந்த நேரத்தில் நமக்கு ஆறாமல் இருக்கும் பொழுது, இன்னும் அந்த வடு என்பது என்னுடைய மனதிற்குள்ளே தங்கி கொண்டே இருக்கும் பொழுது, ஓகே, அந்த ஒரு விஷயத்தை அஃப்கோர்ஸ் எஸ் ரொம்ப நாளாக வந்து ப்ரொலாங்காக எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டாங்கிறனால இப்பொழுது அந்த ஒரு வடுவை பார்த்து அந்த ஒரு காயத்தை வந்து ஆறுதல் சொல்வதற்கு, அதை பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு நினைப்பு என்பது எனக்கு வரும் பொழுது
எஸ் ஷுவர்லி ஃபார் வெரி ஷுவர் ஐ ஃபீல் ஐ ஹாவ் நோ ஒன் இட்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுப்பா, ஹவு டு கெட் அவுட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாமா? பிஹேவியர் ஆஃப் விக்டரி இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அதிகப்படுத்தணும்னு சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டியை வந்து அதிகப்படுத்தணும்னு சொன்னால், த பிஹேவியர் ஆஃப் விக்டரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அதில் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. அதாவது சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் நினச்சி அதை வந்து ஹாப்பியாக இது பண்ணுங்கள், சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய மனதிற்கு எது தேவைப்படுகிறது என்று சொன்னால், மிகப்பெரிய வெற்றிங்கிறது தேவைப்படுது. இந்த ட்ராமா மாதிரி இந்த மாதிரியான பல விதமான விஷயங்கள்லேருந்து நான் வெளில வரணும்னு சொன்னால், என்னை நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக நான் கருதணும்னு சொன்னால், முதல்ல இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்னை பற்றி பெரிதாக நினைக்கணும். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது எனக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றிங்கிறத அடையும் பொழுது தான் நம்மளை பற்றி இன்னும் கண்டுக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்க. அந்த நேரத்தில் இன்னும் அந்த ட்ராமா மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஏற்பட்ட அந்த காயம் என்பது இன்னும் எனக்கு ஆறாமல் இருக்கிறதை பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வெற்றி மூலமாக தான் என்ன பண்ணிட முடியுது அப்படின்னு சொன்னால், மற்றவருடைய அட்டென்ஷனை, மற்றவருடைய ஆறுதல்களை நம்மளால் வந்து வாங்க முடியும் பொழுது, அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த விக்டோரியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியரை நாம் வளர்த்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மிகப்பெரிய விக்டோரியா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் ஃபார் யுவர் எமோஷன்ஸ். சில நேரங்களில் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது முக்கியமானது. ட்ராமா மாதிரியான பல விஷயங்களும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி, இது எல்லாமே உடனே நம்ம நினச்சா உடனே அது சரியாயிடுமா அப்படின்னா சரியாகாது. அதற்கு இட் வில் டேக் சம் ஜென்டில் டைம். அதுக்கு ஜென்டிலாக சில நேரங்களை நாம் வந்து ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு வந்து போன வருஷம் ட்ராமா நடந்தது, இன்றைக்கி நான் அதிலேருந்து வெளில வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அது முடியாது. அதை பற்றி நினைப்பே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனதிற்கு நம்மளால் ஆர்டர் போட முடியாது. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அது வலிக்குது, அது 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 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ளே அப்படியே வர ஆரம்பித்தாலும் கூட, அதை எல்லாத்தையும் பேர் பண்ணிவிட்டு நாம் கொஞ்சம் நேரம் அது ஹீலிங் ப்ராசஸ்க்கு நாம் டைம் கொடுக்கணும். தட்ஸ் அ மேட்டர். எனக்கு எத்தனை பேர் எங்ககிட்ட வர கவுன்சிலிங் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கேட்குறாங்க, கட் அண்ட் ரைட்டாக கேட்குறாங்க, இது எத்தனை நாளில் முடியும், எத்தனை நாளில் இதுலேருந்து நான் வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிவியாரிட்டின்னு சொல்கிறது உண்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக நம்மளுடைய மனதை என்ன பண்ணிட முடியாது, நமக்கு ஏற்றார் போல் மாற்றிக்க முடியாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது மாறுவதற்கு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை போல், ஒரு மனிதனை போல், அது ஒரு உணர்வுகளால் நிரம்பப்பட்ட ஒரு விஷயம் தானே. அப்போ அதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ தட்ஸ் அ மேட்டர். ஸோ ஈவன் நீங்களும் யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நான் ட்ராமா ஓரியன்டான இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஈஸியாக நம்மளால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். பை அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் இஷ்யூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற வழிகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹோப்ஃபுல்லாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த விஷயத்துலேருந்து உங்களால் வெளிவர முடியும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அனலைஸ் வை பீயிங் லோ. நம்ம எந்த ஒரு விஷயம் என்பது இன்றைக்கும் நம்மளை வந்து லோவாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த நாம் வந்து கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் தோணுதுன்னா கண்டிப்பாக நான் லோவாக இருக்கேன்னு தான் அர்த்தம். அப்போ நான் லோவாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாமே சரியாக இருக்குன்னு தோணுது. அப்போ எந்த விஷயம் அப்படிங்கிறது எனக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று என்னை வந்து பேக் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னை வந்து அப்படியே வந்து புல்லிங் ஆன் மை லெக் அப்படிங்கிற மாதிரி என்னோடய லெக்கை பிடிச்சி இப்படி பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம், என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறதோ, இல்லை எந்த சம்மந்தப்பட்ட மனிதர்கள், சில பேராக ரொம்ப பாசமாக பேசுவாங்க, ஆனால் அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். அவங்க ஆக்சுவலாக நமக்கு ஆறுதல் தான் சொல்லியிருப்பாங்க, அறிவுரை தான் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களால என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண வைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட மனசுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் என்பது கூட ஒரு வேளை இருக்கலாம். அவங்க வந்து நமக்கு அறிவுரை சொல்கிறேங்கிற பேரில் நம்ம விமர்சனம் செய்து விட்டு போகக்கூடிய ஆட்களாகத்தான் அவங்க இருப்பாங்க. நம்மளை காயப்படுத்திட்டு நம்மளை ஹார்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தான் அவங்க ஆறுதல் சொல்கிறதுக்கு வந்தாலும் சில நேரத்தில் ஆறுதல் சொல்கிறது வந்து ஒரு சுப்பீரியாரிட்டியாக பார்க்கப்படுது இல்லையா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் ஒரு பெரிய ஆள் தானே அப்படிங்கிறதுக்காகவே, அந்த ஒரு எமோஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே அவங்க வருவாங்க. ஸோ அவங்க வர்றதுங்கிறது அவங்களுக்காகத்தானே தவிர நமக்காக இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் துரத்துவதற்கு நாம் ரொம்ப தயாராக இருக்கணும். We need to be mentally prepared for that matter, and the counseling would be the, of course, yes, the effective way. That's a matter. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து இதற்கு முன்பு எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய மனசை வந்து பயங்கரமாக ஹார்ட் பண்ணுது. முக்கியமாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, இல்லை உங்களுடைய பிஹேவியர் ஓரியன்டான உங்களுடைய விஷயங்களோ, அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிறது தெரியலன்னா தாராளமாக you can call for the online counseling. That is what. So thank you so much, Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what.